வீடியோ பார்த்துட்டு அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சவர்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, வீடியோ போடுவோம். வீடியோ எடுப்போம். அத ஆடியோலாம் செக் பண்ணிட்டு, நம்ம வந்து எடிட் பண்ணி அத அப்லோட் பண்ணிருவோம். இதே மாரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, சம்டைம் என்ன ஆகும்னா, வீடியோ எடுத்துருவோம். ஆடியோ ஒழுங்கா இருக்காது. எடிட் பண்ணுவோம், போடுவோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமா போவாது. இந்த வியூஸ இன்கிரீஸ் பண்றது தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அ ஷார்ட்ஸ் போடுவோம். ஷார்ட்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் இன்கிரீஸ் பண்ணிரும். பட் வியூஸ இன்கிரீஸ் பண்ணாது. வியூஸ வந்து நம்ம எப்பயுமே வந்து வீடியோஸ் போட்டு, வீடியோல வர வந்து வியூஸ வந்து இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆடியோ வந்து நல்லா இருக்கணும். வீடியோவும் நல்லா இருக்கணும். அதுல வர்ற ஆடியோ நம்ம ஒரு வீடியோ எடுத்துருவோம். நல்ல வீடியோ கன்டென்ட்டா எடுத்துருவோம். எடுத்துட்டு அத வந்து ஆடியோ பேக்கிரவுண்ட்ல குடுப்போம். இல்ல அந்த இடத்துலயே ஆன் டைம்லயே குடுப்போம். குடுக்குற ஆடியோ வந்து நமக்கு நல்ல கிளாரிட்டியாவும், குவாலிட்டியாவும் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சொல்ல வர கருத்து வந்து நம்ம மக்கள் வந்து கண்டிப்பா போய் சேரும். அந்த மாரி சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எடிட்டிங் எல்லாம் பக்கா பண்ணிட்டு, நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது, நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஒரு வீடியோ வந்து லாங்கா ரீச் ஆயிட்டு, நமக்கு மானிட்டேஷனுக்கு அது வந்து எலிஜிபிள் நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நமக்கு வந்து ஒரு மணி ஏர்ன் பண்றதுக்கு ஒரு நல்ல வழியா இருக்கும். சரி, ஓகே. இத வந்து நான் எப்படி ஆரம்பத்துல வந்து பேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல வீடியோ எடுத்துருவேன், போடுவேன். இதே ப்ராஜெக்ட் தான் பேஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஆடியோ வந்து ஒழுங்கா வரல. இத வந்து நம்ம வியூஸர் வந்து பார்த்துட்டு நம்ம டைரக்ட்டா வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. தம்பி வீடியோலாம் நல்லா இருக்கு. பட் ஆடியோ வந்து சம்டைம்ஸ் சென்டர்ல கட் ஆகுது. லாங்கா ரீச் ஆகுது. மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் லாங்கா ரீச் ஆகுது. நல்லா இல்லப்பா ஆடியோ கொஞ்சம் மாத்துப்பா அப்டின்னாங்க. சரி, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடியோ பேக்ரவுண்ட்ல குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துறது. வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாம் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து நமக்கு டைம் கிடைச்ச இடத்துல வந்து நம்ம வந்து ஆடியோ வந்து பேக்ரவுண்ட்ல குடுத்து நம்ம பேசி ஆடியோ போட ஆரம்பிச்சோம். சரி, இதையும் தாண்டி வந்து ஆடியோ வந்து நமக்கு குவாலிட்டி எதிர்பார்க்குற குவாலிட்டி வரல. சம்டைம் வந்து மொபைல்ல வந்து பேசுற இடம் மாறும்போதே நம்ம நெறைய விஷயத்த மாறு ஒரு 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 ஆடியோ குடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஆடியோ கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. செக் பண்ணி பார்த்தா அந்த ஆடியோ மாறிட்டு இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற குவாலிட்டி இருக்காது. சரி, மறுபடியும் கட் பண்ணிட்டு மறுபடியும் குடுப்போம். இந்த மாரி கன்டினியூஸா குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா வெறுப்பாயிடும். என்னடா இது சும்மா சும்மா குடுத்துட்டே இருக்கோம். ஒண்ணும் சரி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்து வந்து சரி வீடியோ எடுக்கும்போதே நம்ம ஆடியோ குடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ப சஜெஸ்ட் பண்ணாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆப்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சினிமா எஃப்பி அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐன்னு ஒரு ஆப். அத இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது வீடியோ கவரேஜ் ஆப். வீடியோ கவரேஜ் இப்ப ஓப்பன் பண்ணும்போது நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப பேசுறாப்லயே ஆடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்காவா குவாலிட்டியா இருக்கும் ஓரளவுக்கு. எதிர்பார்க்குற குவாலிட்டி கண்டிப்பா இருக்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல காத்தடிச்சிட்டு இருக்கு. பக்கத்துல மோட்டர் ஓடிட்டு இருக்கு. இந்த சவுண்ட்லாம் தாண்டி உங்களுக்கு நான் பேசுற ஆடியோ வந்து தெளிவா கேட்கும். அந்த சவுண்ட் எல்லாம் ஃபுல்லா கேன்சலேஷன் பண்ணிரும். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தான் யூஸ் பண்றேன். அதனால ஓகே. இது எல்லா இடத்துலயும் சாத்தியமா அப்படின்னா, கண்டிப்பா சாத்தியம் கிடையாது. ஏன் எந்த இடத்துல சாத்தியம் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் டைம் வந்து வீடியோ எடுத்துருவோம். அது வந்து கண்டிப்பா பேக்ரவுண்ட் நாய்ஸ் குடுத்தே ஆகணும். அந்த இடத்துல பேச முடியாது. அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் குடுக்கும்போது எப்ப குடுப்பீங்க அப்படின்னா, சைலன்ட்டா இருக்கிற இடத்துல குடுப்பீங்க. அப்போ வந்து இந்த மைக் ஒர்க் ஆகுமான்னா, கண்டிப்பா ஒர்க் ஆகாது. இது எந்த டைம்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது மட்டும், வீடியோ கவர் பண்ணும்போது மட்டும் தான் ஒர்க் ஆகும். வீடியோ எடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒர்க் ஆகாது. சரிப்பா, என்னதான் பண்ணலாம்? ஆடியோ வந்து இப்படியும் சொல்ற, இப்படியும் சொல்ற, வீடியோ வேணுன்ற, ஆடியோ வேணுன்ற ஒண்ணும் புரியல. நம்ம வந்து ஒரு யூடியூப் பிகினரா இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்? நான் பண்ண மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா, வீடியோ எடுப்பேன். அத வந்து ஆடியோ ஒழுங்கா குடுக்க மாட்டேன். எடிட்டிங் ஒழுங்கா எனக்கு என்ன வந்து நான் பிகினர் இல்லையா? அதனால கண்டிப்பா என்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் எஃபெக்ட் போட்டு, அத எடுத்து அப்லோட் பண்ணி விட்டுருவேன். இதே மாரி கன்டினியூஸா பண்றதுனால எனக்கு வியூஸ் வந்து அந்த அளவுக்கு போல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், வீடியோ ஓரளவுக்கு நல்லா பிக்கப் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் வியூஸ் போக ஆரம்பிச்சுச்சு. லைட்டா ஆடியோ பிக்கப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆடியோக்காக ரிஸ்க் எடுத்து கிடைச்ச அந்த ப்ளூடூத் ஆப்ப கண்டுபிடிச்சேன். இத வந்து யூஸ் பண்றேன் இன்னை வரைக்கும். அப்ப ஏன்பா அப்ப எதுக்குப்பா சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, நான் பேக்கிரவுண்ட்ல ஆடியோ குடுக்கும்போது கண்டிப்பா எனக்கு வந்து சில வீடியோலாம் நெறைய பெண்டிங்லயே இருக்குது. நெறைய வீடியோ போடலாம் அப்படின்னும்போது, என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆடியோக்கு வந்து மைக் கண்டிப்பா தேவை. சரி, என்ன மைக் சஜெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் YouTubeல சர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு வந்து கண்டிப்பா பேக்கிரவுண்ட் ஆடியோ குடுத்து ஒரு மைக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன மைக்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம சிங்கிள் மைக் வந்து இருக்கிற மாரியும், டுவல் மைக் இருக்கிற மாரியும் பார்த்தேன். டுவல் மைக் இருக்கிற மாரி ஒரு 600ல நமக்கு ஒரு இது சஜெஸ்ட் காட்டுச்சு. சரி, ஓகே. அத வாங்கி பார்த்தலாம்னு சொல்லிட்டு, நம்ம Amazonல ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. நம்ம இப்ப வாங்கியிருக்க மைக்கோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம் லிங்க். அந்த லிங்க பார்த்துட்டு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இந்த சேனல பார்த்ததில்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல கண்டிப்பா நெறைய வீடியோ போட்டு வரோம். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாவும், இல்ல அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோகள் நெறைய போட்டு வரோம். நம்ம சேனல சப்போர்ட் பண்றவங்க நம்ம சப்போர்ட் பண்ணது இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் சப்போர்ட். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வாங்குன ப்ராடக்ட் இங்க தான் இருக்கு. வாங்கியாச்சு. இது Amazonோட அ ஒயர்லெஸ் ப்ளூடூத். இது பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவை கிடையாது. இதுல ஒண்ணும் இல்ல. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 600ல நமக்கு கிடைச்சது. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல குடுத்துருப்பான்.
ஒரு ரிசீவரும் 2 மைக்கும் குடுத்துருப்பான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசீவர் நம்ம வந்து மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது மொபைல்ல வந்து சொருகிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. நம்ம இது ப்ளக் பண்ண உடனே அப்படின்னா, மைக் வந்து எனேபிள் ஆயிடும். அங்க மொபைலுக்கு இருக்கிற மைக் என்ன இது டிசேபிள் ஆயிட்டு, நமக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் மைக் எனேபிள் ஆயிடும். நாம என்ன பண்றோம் அப்படின்னா, 2 மைக் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, கான்வர்சேஷனை நெகோஷியேட் பண்ணும்போது வந்து கண்டிப்பா தேவைப்படும். இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்கிறோம், அவர் பதில் சொல்றாரு அப்படின்னும்போது, கண்டிப்பா 2 இடத்துல 2 மைக் தேவை. அப்படின்னா, நம்ம வந்து அதுக்காக அந்த மைக்க 2 மைக் வாங்கிக்கிறோம். இல்ல எங்களுக்கு தேவையில்ல, எங்களுக்கு 1 மைக்கே போதும் அப்படின்னா, 377ல சம்திங் ஏதோ கிடைக்குது. ஒண்ணு இது அமேசான்லயே. அது வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. சரி வாங்க இதுல என்னென்ன குடுத்துருக்கான்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல ஒண்ணும் இல்ல. நமக்கு எப்பவுமே ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, எப்பயுமே படிக்காத ஒரு மேனுவல். நம்ம இத யூஸே பண்ண மாட்டோம். இது அதெல்லாம் தேவையே கிடையாது. அடுத்து இந்த பவுச்சும் தேவையில்ல. இதுல பார்த்தீங்கன்னா என்னென்ன குடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜரு, 2 மைக்கு, ஒரு அடாப்டர். ஐஃபோன் ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஐஃபோனுக்கான அடாப்டர் குடுத்துருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசீவர். இது மொபைல்ல டைரக்ட்டா பிளக் பண்ற மாரி குடுத்துருக்கான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மைக்குக்கான இது குடுத்துருக்கான். இதுல பேக் சைடுல பார்த்தீங்கன்னா, பவர் பட்டன் குடுத்துருக்கான். இத லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு எனேபிள் ஆக ஆரம்பிச்சிரும். சரி இது எப்படின்னு சொல்லி டைரக்ட்டா நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே லாங்கா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, மொபைல் மைக்கில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி குவாலிட்டியா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்லாம் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ப்ளூடூத் நம்ம கழட்டியாச்சு, ப்ளூடூத் தேவைப்படாதுன்ட்டு. நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வாங்கின வந்து ரிசீவரும் மைக்கும் செக் பண்ண போகிறோம். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி என்ன ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது லாங் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா லைட் எரியுதில் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. இது வந்து க்ரீன் ப்ளக் ஆகும். அது வந்து ப்ளக் பண்ணும்போது இதை நம்ம டைரெக்டாக மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது சி டைப் தான் கொடுத்துருக்கான். சி டைப் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளக் பண்ண உடனே அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம பேசுகிற ஆடியோ வந்து உங்களுக்கு நினைக்கிறேன். இது மூலமாக நம்ம வந்து நம்ம ப்ளக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசுகிற ஆடியோ வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக கேட்குன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸும் ஓரளவு கட் ஆகிட்டு இருக்கும். காத்தடிக்கிற சவுண்டு, மோட்டரோட சவுண்டு எல்லாமே கட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த இதை தான் வாங்குன்னு உங்களுக்கு சொல்ல வரல. அதாவது புதுசாக வர யூடியூபர்ஸ் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதுலேயும் இதுவும் ஒன்று. இந்த மாதிரி ஆடியோ வந்து கக்காவாக கொடுக்காததுனால வந்து வியூஸ் அதிகமாக போகிறதில்ல. அவங்களுக்கு வந்து நிறைய இந்த விஷயத்தெல்லாம் தெரியாமலே நிறைய வீடியோ போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம் இப்போ தான் தெரிஞ்சுது. கண்டிப்பாக ஆடியோ வந்து பேக்ரவுண்டில் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் மட்டும்தான் வீடியோ கண்டிப்பாக ஒரு ஃப்ளோவில் கொண்டு போகும். ஏன்னா ஒருத்தர் வந்து வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா, வீடியோ வந்து ஆடியோ சென்டரில் கரெக்டான சென்டரில் ஒரு இரைச்சல் வர்ற சவுண்ட்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மொபைலை தூக்கி போட்டுருவாங்க. மொபைல் சாரி, அந்த ஆடியோவை தூக்கி போட்டு நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை பற்றி பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஆடியோ வந்து நல்லா இருக்கும்போது வந்து யூடியூபர்ஸ் வந்து நம்ம லாங் பீரியட்ஸ் வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி பார்க்கறது என்ன ஆகும் அப்படின்னா, மணி ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் புதுசாக வர யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி மைக்கை யூஸ் பண்ணியோ இல்லை நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியோ நம்ம வந்து ஆடியோ வந்து பக்காவாக கொடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆன்லைன் நம்ம இது வாங்கணும் யாராவது விருப்பப்படுறவங்க வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்த்துட்டு வர நண்பர்கள் வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நம்ம சேனலை இப்போ தான் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம மெம்பர்ஷிப் ஃபாலோ பண்ணலாம். இல்லை ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சூப்பர் காயின்ஸ் ஏதாவது கிளிக் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது, சூப்பர் காயின்ஸை கிளிக் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி எல்லாரும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எதுக்காக இந்த விஷயத்த வந்து பர்டிகுலராக நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஆடியோ வந்து பிக்கப் ஓரளவுக்கு இல்லாமல் வீடியோ போட்டதுனால நல்ல வீடியோ கூட ரீச் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது. ஒரு சில வீடியோ மட்டும் நான் ஆடியோ வந்து நல்லா பக்காவாக கொடுத்துறதுனால அந்த சில வீடியோ மட்டும் ரீச் ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்ன மாதிரி புதுசாக வர பிகினர்ஸ்க்கு வந்து நல்ல வந்து ஒரு ஆடியோ குவாலிட்டியாக போட்டிங்க அப்படின்னா, ஒரு சின்ன வீடியோ கூட ஆடியோ வந்து நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்.